என்னங்க இது? என்னைக்கும் இல்லாத புது பழக்கம். எது? இல்ல, ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் நீங்க நைட் வீட்டுக்கு வருவீங்க. அப்படி வரலனா அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஆவது பண்ணுவீங்க. நான் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? ஃபோன் அடிச்சு கட் ஆயிடுச்சு. மாமா கூட உங்களை கேட்டாரு. நான் நைட் ஃபுல்லா தூங்கல. ஓஹோ, இல்லாதப்பதான் அருமை தெரியுதா? என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை அபிராமி, ஒரு சின்ன விஷயம். அதுக்கு போய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? ஃபோன் அடிச்சதை கவனிக்கல, ஆஃபீஸில் அவ்வளோ வேலை, அதான் ஆஃபீஸ்லேயே தங்கிட்டேன். ஆனா மாமா... ஆமா அபிராமி, போர்ட் மீட்டிங் முடிஞ்சதும் வெளியே போயிட்டேன். வெளியில் வேலை இருந்தது, வெளியில் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ் வேலையை முடித்தேன். அதுக்குள்ளே நைட்டு 11-12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறத விட அங்கேயே தங்கிடலான்ட்டு டிஃபனை வரவழைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்லேயே தங்கிட்டேன். இதுக்கு போய் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? என்னடா பேசுற? பாவம் அபிராமி, ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. ஒரு பொண்ணா இருந்தாதான் அவ கஷ்டம் உனக்கு புரியும். ஓ, மதன் வந்தாச்சா? வா வா. என்னப்பா நீ ராத்திரி நீ வரலையேன்னு வீடே தவிச்சு போச்சுப்பா. நான் திட்டினேன்னு கோவிச்சுக்கிட்டு ராத்திரி ஆபீஸ்ல தங்கிட்டியா? யூ நோ மீ மதன், இது வரைக்கும் நான் உன்னை அந்த மாதிரி பேசுனதில்லை. எனக்கு இருக்கிற டென்ஷன் தான் உனக்கு தெரியுமே. அதனால தான் மீட்டிங்கில் அப்படி பேச வேண்டி வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லார் முன்னிலையும் பேசிடக்கூடாது தான். ஐ எம் சாரி. ஐயோ, என்னப்பா நீங்க போய் சாரிலாம் கேட்டுட்டு விடுங்கப்பா. என்ன மாமா இது? நீங்க போய் சாரி சொல்றீங்க? உங்க புள்ளைய உங்களுக்கு திட்டுறதுக்கு உரிமை இல்லையா? திட்டினா பாசல்ல ஆயிடுமா? இது பாருங்க மாமா, இனிமே விளையாட்டு கூட சாரி கேட்காதீங்க. இதே புள்ள பிசினஸ்ல அவார்ட் வாங்கினப்போ எப்படிலாம் புகழ்ந்தீங்க, அதை ஏத்துக்கிட்டோம்ல. தப்பு பண்ணா திட்டுறீங்க, இதையும் ஏத்துக்கணும். பாராட்டுற மனசுல உங்களுக்கு திட்டவும் உரிமை இருக்கு. அப்பா புள்ளைக்குள்ள இப்படி கோபத்தாபம் வந்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இத பாருங்க, நீங்க ஆபீஸ் வெளியே பாருங்க, ஆபீஸ்லயே இருங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா வீட்டுக்கு வர முடியலன்னா ஒரு தகவல் சொல்லி அனுப்புங்க, ஒரு ஃபோன் பண்ணுங்க, இல்ல யார்கிட்டயா சொல்லி அனுப்புங்களேன். வீட்ல நாங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. அடாடாடாடா, அவன் டயர்டா வந்திருக்கான், நிக்க வச்சு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். போப்பா, முதல்ல குளிச்சுட்டு தான் சாப்பிடு. போமா, அவனுக்கு ஏதாவது கொடு. நல்ல ஆளு, இதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பேப்பர்ல பாத்துட்டு இருக்க? எந்த நாட்டுக்கு போலான்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஏதாச்சும் ஃபாரினுக்கு போய் பையனை கட்டுரை எழுத போறியா? ஆமா, பத்திரிக்கையில கேட்டாங்க, லண்டனுக்கு போலான்னு இருக்கேன். ஓஹோ. ஐயோ விளையாடாதீங்க, எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். நம்ம நல்லதுக்காகவா? ஆமா, எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்க போவாங்க? கோயிலுக்கு. அது கல்யாணம் அன்னைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தெரியலையே. என்னங்க இது கூட தெரியாம எங்க போவாங்கன்னு சொல்லுங்க. சத்தியமா எனக்கு தெரியல. எல்லாரும் போக வேண்டிய இடம் ஹனிமூன்.
அவ்வளவுதானா? அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் இடம் இருக்கு. எங்க? ஸ்விஸா? பிரான்ஸ்? பின்ன எங்க? எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. நீ சொன்ன ஸ்விஸும் இல்ல பிரான்ஸும் இல்ல, அதோட ஒரு சூப்பரான இடம் இருக்கு. இதே ஊர், இதே வீடு, நம்ம வீட்டு மொட்டை மாடி. சூப்பரா காத்து வரும், நல்லா ஜாலியா இருக்கும் தெரியுமா? என்னங்க, லண்டனுக்கு போறதுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காட்டேஜ் ரெசார்ட்ஸ்ல அவங்களே கொடுக்கறாங்க. போயிட்டு வரதுக்கு just 2 lakhs. 2 lakhs-ஆ? பிரச்சனையே இல்லைங்க. அத முழுசா கொடுக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தா போதும். சரி, நான் வேற ஐடியா சொல்லட்டுமா? எங்க அப்பா கிட்ட கேக்குறேன், உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? என்னங்க அமைதியா இருக்கீங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குற, சொல்லுங்க. இதோ பாரு அனிதா, 2 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். அவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஹனிமூன் போகணுங்கிற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு ஆஃபீஸில் அவ்வளோ லாங் லீவ் கண்டிப்பாக கிடைக்காது. அதையும் மீறி லீவ் கிடைச்சாலும் அந்த பணத்தை உங்கள் அப்பா கிட்ட கேட்டு நம்ம போகணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அனிதா, ஒரு மாமனார் ஒரு மருமகனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அவர் மகளை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்து எனக்கு கிடைச்சிருச்சு. அதை தவிர உங்கள் அப்பா கிட்ட நான் வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். வெரி குட். இத பாரு அனிதா, அர்ஜுன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை தேடி பிடிச்சா கூட கிடைக்காது. அவனமா மாமனார் வீட்டுல இருந்து கார் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, இல்ல வீட்டையே எழுதி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாப்பிள்ளைங்க மத்தியில அர்ஜுன் சூப்பர் கேரக்டர்மா. அர்ஜுன், உன் தன்மானத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் கண்ணா. உன்ன மாதிரி எல்லா மாப்பிள்ளைங்களும் அமைஞ்சிட்டா எந்த வீட்டுலயும் எந்த பிரச்சனையும் இருக்காதேப்பா. சக்கரை கொடுக்கலான்னு வந்தேன், அன்னைக்கு வாங்கிட்டு போனேன் இல்லையா? இத பாரு அனிதா, விட்டுறாத. விட்ட மொட்டை மாடியிலே நிலாவை காமிச்சிட்டு இதுதான் ஹனிமூன் சொல்லிடுவான் அர்ஜுன். வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும், தெரிஞ்சுக்க. இந்தா சக்கரை. ஆண்டாளம்மா, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சுதா? வாயுள்ள புள்ளதான் பழைக்கன்ற மாதிரி நுணலும் தன் வாயால் கெடும்னு இன்னொரு பழமொழி இருக்கு. நீங்க போங்க. அனிதா, நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துறது இல்லை. அதையே நினைச்சு வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. எது நடந்ததோ அது நல்லதுன்னு நினைக்க பழகிக்க. அதுதான் வாழ்க்கையை இனிமையா வச்சுக்க உதவும். புரியுதா? அக்கா, என்னக்கா தனியா வந்திருக்க? கண்ணெல்லாம் சிவந்திருக்கு. அழுதியா? நமக்கு மற்றவங்களை அழ வச்சு தானே பழக்கம். அம்மா, ஏன் டல்லா இருக்க? மற்றவங்களை கிண்டல் பண்ணும்போது அந்த கஷ்டம் புரியாது, நமக்கு வரும்போது தான் தெரியுது. என்ன தத்துவமா பிச்சு உதற? என்னாச்சு? சாதாரணமா உன் மாமா வீட்டுக்கு லேட்டா வரமாட்டாரு. அப்படி ஏதாவது வேலை இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. சரி, ஒரு சராசரி மனுஷன் பண்ணது தானே இது. அதுல என்ன இருக்கு? நேத்துக்கு அவர் வீட்டுக்கும் வரல, ஃபோனும் பண்ணல. இது சராசரிக்கு கொஞ்சம் மேலதான். மேல சொல்லு. அன்னைக்கு ஏதாவது போர்ட் மீட்டிங் நடந்ததா? ஆமா, இட் வாஸ் an unforgettable day. ஷேவாக் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்ச மாதிரி அன்னைக்கு உன் மாமனார் புகழ்ந்துட்டார்ல. ஆனா அன்னைக்கு உன் ஹஸ்பண்ட் கிளீன் போல்டு டக் அவுட்டுக்கா. வர வர ஆர்கே கிட்ட ஐயாவோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன பாராட்டிட்டாருன்னா பாத்துக்கிய. அது ஓகே ஷாம், ஆனா அதே சமயம் எல்லாரும் முன்னாடியும் என் புருஷனை விளாசிட்டாருல. ஆமா ஆமா, எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அவருக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப வருத்தம்.
அதுக்காக மனுஷன் வீட்டுக்கு வராம ஆபீஸ்ல தங்குவாரு? என்னது? உன் புருஷன் இன்னைக்கு ஆபீஸ்ல தங்கினாரா? என்ன சொல்ற நீ? ஆமாடா, போர்ட் மீட்டிங் நடந்த அன்னைக்கே அவர் வீட்டுக்கே வரல. காலையில வந்தவர்கிட்ட கேட்டா ஆபீஸ்ல வேலை இருந்தது, அங்கேயே தங்கிட்டேன்னு சொன்னாரு. நோ, மாமா உங்ககிட்ட ஏதோ போய் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லக்கா. ஆனா உண்மை ஏதோ மறைக்கிறாரு. என்னடா சொல்ற? ஏன்னா மிஸ்டர் மதன் அன்னைக்கு ஆஃபீஸில் இல்லவே இல்லை. மீட்டிங் முடிஞ்சு கோவத்தோட போனவர் தான், வரவே இல்லை. இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஆஃபீஸில் 12 மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு. நான் ஒரு கிளர்க்கு, ஒரு வாட்ச்மேன் மட்டும்தான் இருந்தோம். அடுத்த நாள் காலையில் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். இதில் விருங்க தங்கினாரு. சாயந்தரம் 5 மணிக்கு போனதை பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் ஏன் அவர் என்கிட்ட போய் சொல்லணும்? ராத்திரி ஆபீஸ்ல கூட இல்லைன்னா வேற எங்க தான் இருந்தாரு? என்ன டென்ஷன்ல என்கிட்ட இப்படிலாம் பேசினாரு தெரியல. ஒருவேளை நம்ம ஆபீஸா இல்ல வேற ஏதாவது ஆபீஸா? அக்கா, சும்மா உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இது அவருக்கு வந்த டென்ஷன் இல்லை, உனக்கு வரப்போற டென்ஷன். ஜாக்கிரதையா இருக்கா? ஏ ஷாம். அக்கா, நான் சொல்றத கேளு. உன் புருஷனோட மறுபக்கம் ரொம்ப டார்க்கா இருக்கு, உன் சாரி மாதிரி. இப்போ உனக்கு டைம் சரியில்லை, எல்லா சைடும் ஃபெயிலியர். புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாத்துக்க. ஏண்டா ஷாம் என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்துற? பயமுறுத்தலக்கா, ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டி கிட்ட சின்னதாவோ பெருசாவோ போய் சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, அது அந்த பொண்டாட்டிக்கு தான் டேஞ்சர். பி கேர்ஃபுல். அக்கா, ஆத்து மணலை கைப்பிடிக்குள்ள அடக்க முடியாது. ஆம்பளை மனசும் அப்படிதான். உடனே பாத்துருவிய என்னக்கா? என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை கார்த்திக், தனக்கு வந்தாதான் தலைவலி தெரியுங்கிற மாதிரி அவ அனுபவிச்சாதான் வேதனை புரியுது. அப்படி என்னென்ன வேதனை நீங்க அனுபவிச்சிட்டீங்க? இது வரைக்கும் நீ பட்ட வேதனை, இப்ப பட்டுக்கிட்டு இருக்கிற வேதனை எல்லாத்தையுமே. டே கார்த்திக், நீ கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அப்பா உன்னை ஒவ்வொரு தடவை திட்டும் போதும் அவமானப்படுத்தும் போதும் நீ எப்படிலாம் வேதனைப்பட்டிருப்பேன்னு நேத்துக்கு தாண்டா தெரிஞ்சது. புரியல? அப்பா நேத்துக்கு என்ன ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியும் திட்டாரா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது ஒவ்வொரு நாளும் நீ எப்படி வேதனைப்பட்டிருப்பேன்னு. இது அண்ணன் தானான்னு ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இப்படிலாம் பேசுறதால அவர் குறை சொல்றதா நினைக்காதரா. அவரோட பாசத்தை விட அவரோட கேரக்டர் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டணும்னா நம்மளை விட நல்லவங்க யார் இல்லைன்னு சொல்வாரு. அதை எதிர்த்து பேசணும்னா நம்மளை விட விரோதி வேற யாரும் இல்லைன்னு பாரு. சாரிடா கார்த்திக், இது வரைக்கும் நான் உன்கிட்ட இருந்து விலைக்கு ரொம்ப தூரமா இருந்துட்டேன். ஆனா இனிமே அப்படி கிடையாது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ சொன்னதே போதுண்ணே. நீயும் அண்ணியும் இந்த வீட்டில் இருக்க தைரியத்தில் தான் நானும் சாந்தி இந்த வீட்லயே இருக்கோம். கவலைப்படாதடா. இனிமே நீ நினைச்சா கூட நான் உன்னையும் சாந்தியையும் வீட்டை விட்டு போக விட மாட்டேன். ஓகே? தேங்க்ஸ்ண்ணே. வா. மாமா உங்ககிட்ட ஏதோ போய் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லக்கா. ஆனால் உண்மை ஏதோ மறைக்கிறாரு. மிஸ்டர் மதன் அன்னைக்கு ஆஃபீஸில் இல்லவே இல்லை. அவர் எங்க போயிருப்பாரு? ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்?
அரைச்சா பக்கெட்டில் தண்ணி இல்லையா? அண்ணே என்னடா அண்ணே ஒரு நிமிஷம். ஒரு பக்கெட் தண்ணி வேணுண்ணா. என்னடா உன் வேலையை நீ தான் செய்துக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான். வாங்குற சம்பளத்துக்கு தலை வணங்கி வேலை செய்யுங்கடா. தொப்ப ஸ்டேரிங்கில் இடிக்குது. வேலையை பாருடே. வந்துட்டான். என்னடா இது, ஒரு பக்கெட் தண்ணி கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய அட்வைஸா? சே, இதுக்கு நானே எடுத்துருக்கலாம். என்னடா உலகம் இது? டிரைவருக்கு தெரியாம முதலாளி எங்க போக முடியும்? டிரைவர். அம்மா, வெளியே எங்கே போகணுமாம்மா? இல்ல, நாராயணன் எங்க? அதோ அங்கே இருக்காருமா. சரி, நீங்க போங்க. நாராயணா, நாராயணா. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டி துடைக்கிறேம்மா. வண்டி இன்னும் கொஞ்சம் அழுக்காக வேண்டியது இருக்கு, வந்து தொடச்சிக்கலாம். வண்டி எடு. எங்கம்மா? ஏன் சொன்னாதான் வண்டி ஓட்டுவீங்களோ? ஐயோ, அப்படிலாம் இல்லைம்மா. மேடம், எங்கே போகணும்? மேடம், சொல்றேன். உனக்கு ஞாபக மருதி இருக்கா இல்லையா? ஏன் மேடம் கேட்குறீங்க? இருக்கா இல்லையா? இல்லை மேடம். இல்லைல்ல? ஆமாம் மேடம். வண்டி ஓட்டு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பெருமூச்சு? ஒன்றும் இல்லை மேடம். போர்ட் மீட்டிங் எனக்கு நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு மேடம். புதன்கிழமை. பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்க. போர்ட் மீட்டிங் அன்னைக்கு ஐயாவை எங்கெங்க கூட்டிட்டு போனேன்னு ஞாபகம் இருக்கா?